ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என்ன உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். என்னடா இன்றைக்கி வந்து நைட்டியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸில் தான் சொல்லியிருந்தீங்க நைட்டியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நைட்டியில் தான் வந்து இது பண்ண போகிறேன். அண்ட் கலர் கொண்டுமே சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து இந்த கலர் நைட்டியில் வந்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த லுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா அப்படி சாரி இதுக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இது பண்ண போகிறோம். அது அந்த சாரிக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் இது மாதிரி வர மாதிரி இருக்கும், காப்பர் அந்த டிசைன்ஸ் வந்து அதில் இருக்கும். அதனால் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 கலராக இருக்கும். லாவெண்டர் கலர் மாதிரியும் தெரியும், அண்டு வந்து ப்ளூ கலர் மாதிரியும் தெரியும். இந்த வானவில்லில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர் மாதிரி தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர், லைட் லாவெண்டர் கலரில் இருக்கும். ஒரு அழகான லுக்குன்னே இதில் சொல்லலாம். அண்ட் இதை வந்து எப்படி வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு டான்ஸஸ் இது வேர் பண்ணது அந்த ஸ்டைலில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டைலில் எந்த மாடல் அதாவது ஹீரோயின் பண்ணது நான் வந்து சாரி இதை அவங்க ஒரு பாட்டில் இது வேர் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாத்தும் அதே தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டைல்லே வந்து நான் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், யார் கரெக்டான கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து வேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் வந்து இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து நல்லா ஒன் சைடு வந்து சொருகிட்டு அப்படியே ரொட்டேன் எடுத்து இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கன்ஃபார்ம் மேட்ச் ஆகும். அந்த காப்பர் டிசைன்ஸ் இருக்கனால நல்லா மேட்சிங் ஆகும். இது வந்து ஆனியன் கலர்னு சொல்லலாம், வெங்காய கலர். அதனால் வந்து கொஞ்சம் இது வந்து மேக்ஸிமம் இந்த கலர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து நம்ம ரொம்ப ரேராக கிடைக்கும். பட் ஆனால் பெரிய பெரிய கடைகளுக்கு கொஞ்சம் நல்லா தேடணும், தேடி எடுத்தோம்னா எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கடை அந்த கடை நல்லா தேடி நம்ம இதுதான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை டைப் ஆப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இலை, அந்த ஒரு காப்பர் டிசைன்ஸ் அந்த இதில் இருக்குல்ல, இது வந்து பிளெயின் சாரி. இதில் வந்து மேலே வந்து அந்த இதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காப்பர் டிசைன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணி இது பண்ணுறது. அங்கங்கே லைட்டாக அந்த ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் இது பண்ணி அது பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பர் டிசைன்ஸ் வர மாதிரி வந்து ஒரு ஷால் இது மாதிரி ஒன்று போல் அந்த காப்பர் டிசைன்ஸ் மட்டும் நமக்கு அப்படி சாரீ இதில் வந்து லுக்காக எடுக்கிற மாதிரி அந்த டைப் ஆப்பில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க நான் இந்த மாதிரி இதில் வந்து பேர் பண்ணி அதை எப்படி நான் ப்ளீட் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் வந்து ஈஸியான மெத்தடு தான். ரொம்பலாம் வந்து கஷ்டம்லாம் கிடையாது. பட் ஆனால் ப்ராப்பராக கரெக்டாக அது பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்னஸ்ஸாக நல்லா கரெக்டாக இது பண்ணோம்னா அதை அப்படியே ஃபிக்ஸடாக நின்றுக்கிறோம். இந்த 2 பக்கம் இருக்குல்ல, ப்ளேட் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ள முந்தி இதை ஒன்று போல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே 2 பக்கம் எடுத்து வந்து அந்த நாட் போடுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு சொருகிட்டு நம்ம ப்ளீட் பண்ணுற இடத்துல நாட் போடுறோம். நான் இப்போ நாட் போடும்போதே உங்களுக்கு சைடில் வந்து அந்த லுக்னஸ் அந்த சாரியோட இது தெரியும் உங்களுக்கு. ப்ளீட் வந்து நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அந்த சைடு நுக்லஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இது பண்ணும்போது அந்த நாட் போடவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா? அண்ட் மேலே நான் அந்த இது போட்டிருக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ஸ்டைலுன்னு. பார்க்கலாம் யார் சரியான கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு மீதி உள்ளதை வந்து நம்ம அப்படியே இது பண்ண முடியாது, லைக் காலில் தடுக்கும். அந்த இதை வந்து லைட்டாக அந்த ப்ளீட் எடுக்கணும், இருக்கிறதுக்கு மட்டும் ப்ளீட் எடுத்து அந்த நாட்டுக்கு கீழே வந்து நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். மேலே பண்ணாமல் அந்த நாட்டுக்கு ஒரு ஸ்டெப் கீழே அப்படியே வந்து ப்ளீட் எடுத்து அதில் வந்து பின் பண்ணிக்க போகிறோம். ஈஸியான மெத்தட். பட் ஆனால் கொஞ்சம் கவனமாக ஹேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னும் போது ஒன்றோட அழகாக இதாக இருக்கும்.
ஏன்னா இல்லைன்னா ப்ளீட்டை அந்த இடத்துல பின் பண்ணும்போது நாட்டு கீழே அந்த முனியில் கரெக்டாக அந்த சரியோட சென்ட்ரலில் பண்ணாமல் முனியில் நல்லா கரெக்டாக பண்ணோம் அப்படின்னும் போது ஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா நடுவால் சென்டரில் இது பண்ணோன்னா முன்னாடி இதில் வந்து தூக்கிக்கிட்டு இதாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த லுக். எனக்கு வந்து இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கரெக்டாக வந்துருச்சு எனக்கு வந்து இந்த இந்த ஸ்டைலஸ் லுக் வந்து. ஓகே, வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.